வணக்கம் நண்பர்களே. நீங்கள் தியானம் செய்கிறீர்களா? ஆனால் மனம் அலைபாய்கிறதா? எத்தனை முயற்சி செய்தாலும் அமைதி கிடைக்கவில்லையா? தியானத்தின் உண்மையான சூழல் என்ன என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம். தியானம் வெறும் உட்கார்ந்து கண் மூடுவது அல்ல. அது நமது முழு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். இந்த வீடியோ முழுவதும் கவனமாக பாருங்கள். முதலில், தியானத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் நமது அன்றாட வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இல்லாவிட்டால் தியானம் பலன் தராது. எந்த வேலையில் இருந்தாலும் கடவுளின் இருப்பு இங்கே இருக்கிறது என்ற உணர்வுடன் செய்யுங்கள். வேலை முடிந்த உடனே மனதை கடவுள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். காலையில் எழுந்தவுடன், தூங்கப் போகும் முன், சமையல் செய்யும் போது, துணி துவைக்கும் போது, இந்த சாதாரண நேரங்களையெல்லாம் கடவுளை நினைக்கும் நேரமாக மாற்றுங்கள். இப்படிச் செய்தால் தேவையற்ற எண்ணங்களும் ஆசைகளும் தானாகவே குறையும். உடல் மற்றும் மனம் தொடர்பு. உடல் நல்ல நிலையில் இல்லாவிட்டால் மனதை அடக்க முடியாது. அதிகம் சாப்பிடாதீர்கள், குறைவாகவும் சாப்பிடாதீர்கள். அதிகம் தூங்காதீர்கள், மிக குறைவாகவும் தூங்காதீர்கள். பகவத்கீதை சொல்கிறது, உணவு, தூக்கம், வேலை, பொழுதுபோக்கு எல்லாவற்றிலும் மிதமாக இருங்கள். அப்போதுதான் யோகம் சாத்தியம். பிரார்த்தனை மற்றும் ஜபம். தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள். இயேசு சொன்னது போல் எப்போதும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு மந்திரத்தை ஜபம் தொடர்ந்து சொல்லுங்கள். மெதுவாகச் சொல்லி பிறகு மனதுக்குள் சொல்லுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்தால் மனம் தானாக அமைதியாகி கடவுளின் இருப்பை உணரும் நிலை வரும். முடிவு. தியானம் என்பது வெறும் பயிற்சி அல்ல. அது ஒரு வாழ்க்கை முறை. தூய்மை, பொறுமை, உறுதிப்பாடு, இந்த மூன்றும் இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும்.